பூஜி பொதுவாக வணக்கம் தமிழா செட்டில் பண்ணுவோம். இன்னைக்கு வெளியே கூட்டு வந்திருக்கே. வாட் இஸ் தி ஸ்பெஷல்? எஸ் ராகேஷ், ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இன்னைக்கு நம்ம வெளியில வந்ததுக்கு. இந்த பிரீஸியான கிளைமேட்ல, அதாவது ஏன் இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு கேட்காதீங்க, வெயிலும் பிரீஸும் கலந்த இந்த கிளைமேட்ல முக்கியமான ஒருத்தங்க கிட்ட தான் நம்ம பேச போறோம். அவங்க கிட்ட நம்ம பேசணும்னா நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. சரியா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருப்பாங்க. ஆனா ரொம்ப போல்ட் இன்ஸ்பைரிங்கான விமன். அவங்க சின்ன திரையில மட்டும் இல்ல, வெள்ளி திரையிலுமே வந்து அவ்வளவு சூப்பரான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. தியேட்டர் வந்து வெளியில வரப்போ இவங்களோட ஒரு கேரக்டரும் பா என்ன சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஆமா, மனசுல நிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சனும் கூட ஆன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன். சோ லெட்ஸ் வெல்கம் சிங்கப்பெண்ணை குடும்பத்துல இருந்து மனோன்மணி நடிகை இந்துமதி அவர்கள். மனோன்மணிமா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? பாத்தியா ராகேஷ், இந்த மாதிரி ஒரு அக்கா வேணும், இந்த மாதிரி ஒரு அம்மா வேணும், இந்த மாதிரி ஒரு மருமகள் வேணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும், இந்த மாதிரி ஒரு சித்தி வேணும், இந்த மாதிரி எல்லாமே வேணும். அதாவது எல்லா கதாபாத்திரத்துக்குமே பொருத்தமான ஒரு பர்சன்னா நீங்க தான். எல்லா படங்கள்லையும் நீங்க பண்ற ரோல்ஸ்லாம் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த ரோல் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா நம்ம மனசுக்குள்ளேயே அப்படியே நிற்கும். அதை எப்படி சூஸ் பண்றீங்களா இல்லை உங்களுக்கு தானே அமைதா? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வியே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அதுவும் என்னை சூஸ் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறேங்க. நான் சூஸ் பண்ற மாதிரி இல்ல, அதுவே என்ன தேடி வருதுன்னு நினைக்கிற கேரக்டர். எஸ், அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், நீங்க வந்து நடிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ரோல் கண்டிப்பா மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அது டயலாக் இருக்கிற ரோலா இருக்கட்டும், டயலாகே இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ரோலா இருக்கட்டும், கடைக்குட்டி சிங்கமா இருக்கட்டும், மெய்யழகனா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்குனே உரித்தான கதாபாத்திரங்கள். இதுக்கு முன்னாடி மேம் நீங்க ஏதாவது இப்போ ஒரு ரோல் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? எப்படி நீங்க உங்களை தயார்படுத்திப்பீங்க? அந்த மாதிரி ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. ஆன் செட்டு தாங்க, டீம் ஒர்க் தான். கிரெடிட் மோஸ்ட்லி ஃபார் தி டைரக்டர், அந்த எல்லா டீம் தான், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்தது தான். ஆனால் பார்க்கும்போது பர்சனலாக பார்க்கும்போது வந்து ஆஃப் த கேமரா ரொம்ப அமைதியாக செட்டிலாக இருக்கீங்க. ஆன் ஸ்க்ரீனில் வந்து பெர்ஃபார்மன்ஸு அப்படியே ஹெவியாக இருக்குது. எது வந்து நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? உங்களுக்கு வந்து அமைதியாக இருக்கிறதா இல்லை அந்த மாதிரி ஆக்ஷனாக ஆக்டிவிட்டியாக இருக்கிறதா? எல்லாமே கடந்து உங்களுக்கு பர்சனல் சொல்லுங்க. ஆல் இன் ஆல் எல்லாமே இந்துக்குள்ள இருந்து தானே வருது. அந்த மாதிரி டைம்ல அப்படி இருப்போம், அமைதியா இருக்கிற டைம்ல அமைதியா இருப்போம், அந்த மாதிரி. அண்ட் கம்மிங் பேக் டு மனோன்மணி, சிங்கப்பெண்ணையில வந்து முதல் சிங்கப்பெண் மனோன்மணி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அது மக்களுக்கு தெரிய வர போகுது. ஆனா சிங்கப்பெண்ணை ஆரம்பிக்கிறப்போ அந்த முதல் நாள் டு இப்போ, ஏன்னா கிட்டத்தட்ட சிங்கப்பெண்ணை வந்து 600 எபிசோடுகளை கடந்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த லவபிள் சீரியல்ஸ் இன் நம்ம சன் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது, அதை பத்தி சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் டு தி சன் டிவி. எல்லாருமே சிங்கப்பெண் தான் நான் நினைக்கிறேன், இன்க்ளூடிங் யூ எவ்ரிவன். இந்த மாதிரி சிங்கப்பெண் கூட நான் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி அதுக்கு முன்னாடி ஏதோ திட்டிட்டு இருந்தேன். ஆமா, என்னதான் நீ இதெல்லாம் பண்ணுவ? எஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் வச்சதுக்கும் இப்போ ஒரு 600 எபிசோட் நம்ம கடந்துட்டோம், அதுக்கும் வந்து நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சேஞ்சா என்ன மேம் பாக்குறீங்க? சீரியல்ல இனிமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மோல்ட் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கர் சிங்கப்பெண்ணே டு இன்டு தி கேரக்டர் மனோன்மணி, டு பி ட்ரூ ஃப்ராங்க். என்ன சொல்றது, இனிமே அதை ப்ரூவ் பண்ணும். இனி வர காலங்களில் ப்ரூவ் பண்ணிடுங்க. அண்ட் கண்டிப்பா வந்து நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது ஒரு மெமரபிளான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அப்படி சிங்கப்பெண்ணையில உங்களுக்கு வந்து சிங்கப்பெண்ணைனா எனக்கு ஃபர்ஸ்ட் தான் என் மெமரியில இருந்து ஹிட் ஆகும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எல்லா நாளும் ஷூட், என்னங்க எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்றீங்கன்னா எங்க போய் எடுக்கிறது? ஒவ்வொரு நாளும் புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஒவ்வொரு நாளும் புது எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இங்க உங்க பர்சனல் ஃபேவரட் ஜட்ஜ் ஆக்சுவலி பர்சனல் ஃபேவரட் யார்? எல்லாரும் சொல்லக்கூடாது, பர்சனலா நான் இவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எல்லாருமே என்கிட்ட நல்லதா கிட்ட எப்படி எல்லாருமே தேர் க்ளோஸ். அண்ட் நான் எல்லாத்து கூடயும் க்ளோஸ் தான். வாடனா சரி, ஓகே. ஈவன் லக்ஷ்மி கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன், எல்லார் கூடயுமே தான். இவங்க இப்போ இப்படி வச்சுக்கலாம். இங்க இருக்க பெண்கள்ல யாரையாவது பார்க்கும்போது உங்களை வந்து பாக்குற மாதிரி ஃபீல் வருதா? இவங்களை பார்க்கும்போது அந்த ஏஜ்ல நான் அப்படிதான் இருந்தேன் இல்ல, உங்களுடைய வந்த பாதை வேற, உங்களுடைய லைஃப் ஜேர்னி வேற. மேம், நீங்க ஒரு ரோல்ஸ் பண்றப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல, நீங்க அழுதா அது கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கிற வியூவருக்கும் இம்பாக்ட் ஆகுது, டக்குன்னு அழுக வந்துடும், அது சொல்லியிருக்காங்களா? அது எப்படி? அந்த நான் உங்களுக்கு கிளிசரின் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை, ஆனால் எப்படி அது நேச்சுரலாக அந்த ஒரு எமோஷனல் சீனை எடுக்கிறீங்க? டீம் ஒர்க் தான் மேம். அந்த சீன் இன்வால்மெண்ட் எல்லாமே, சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட சரி, சீனோட கண்டென்ட், ரைட்டிங், டயலாக் எல்லாமே இருக்கே, எல்லாம் சேர்ந்தது தானே.
கோஆர்டிஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அதெல்லாம் இருக்குல்ல. அண்ட் சின்ன திரையிலேருந்து வெளித்திரை போகும்போது நீங்கள் பண்ணுற கேரக்டர்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். முக்கியமாக மெய்யழகன் படத்தில் வந்து ஆஹா இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு இருந்திருப்பாங்க பாஸ்ட் அப்படிங்கிற பாஸ்ட்டை வந்து நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணீங்க. அப்படியே பார்க்கும்போது டிராகனில் பார்க்கும்போது ஆஹா இவங்க இருக்காங்களே. ஆனால் என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா அதில் உங்கள் வாய்ஸை கேட்க முடியல அப்படிங்கிற மன வருத்தம். அது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அண்ட் வாய்ஸ் வந்து உங்களுக்கு வேற ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. மேபி நாங்கள் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோன்னா எங்களுக்கு அந்த வாய்ஸ் அக்செப்ட் பண்ணியிருப்போம். உங்களை நாங்கள் பார்த்துட்டே வளர்ந்துட்டோமா, அதனால எங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறது முடியல. உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வினோதினி மேம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டைம் சூழல் அன்னைக்கு டப்பிங் பண்ண முடியல இன்னொரு ஷூட்டிங்கில் இருந்ததுனால. ஸோ நானும் மிஸ் பண்ணேன் சீரியஸ்லி. அண்ட் மேம் நீங்க இப்போ வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களை தேடி வருது அண்ட் பல மொழிகள்ல இருந்தும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களை பார்க்க போறோம்? அக்டோபர் 1 இட்லி கடை. அக்டோபர் 1 இட்லி கடை போறோம், இட்லி சாப்பிடுறோம். தனுஷோட அவரோட மாமியாரா பண்ணியிருக்கேன். அம்மாவா. தென் அப்கமிங் விமல் ப்ராஜெக்ட் ஒன்று அவரோடது போயிட்டு இருக்கு. தென் கீர்த்தி சுரேஷ்க்கு ஒன்று கேட்டிருக்காங்க ஆன்கோயிங். சூப்பர். அதே மாதிரி நீங்க அந்த ப்ராஜெக்ட்ஸும் பண்ணணும், மனோன்மணிமாவையும் நாங்க பார்த்துட்டு இருக்கணும். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சினிமாவில் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரி ரோல்ஸ் வந்து நீங்க டக்குன்னு கேட்டவொடனே ஸ்டோரியா ஆனா இப்படி ரோலா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எதை அக்செப்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா அம்மா தான். யூஸ்வலா அப்படிதான் கேட்பாங்க, ஹீரோட அம்மா இல்ல ஹீரோயினோட அம்மா. அதுல கொஞ்சம் கேரக்டர்ஸ் மாறுற மாதிரி, கொஞ்சம் காமெடியா, கொஞ்சம் சீரியஸா, கொஞ்சம் எமோஷனலா அம்மா. நம்ம என்னதான் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது நம்ம வீட்டில் இருக்க ஆட்கள் தான். அப்படி உங்க ஃபேமிலியில நீங்க பண்றதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லை இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யாரு? எங்க ஹஸ்பண்ட். அப்படியா? உங்க ஆளு, உங்க ஹஸ்பண்ட் கியூட்டா சொன்னாங்க. அத ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்லுவாரு மேம்? ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் தான் சொல்லுவார். இது வேண்டாம், இது கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் பார்த்துக்குவோம், இது கொஞ்சம் நீ சிரிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றது. செகண்ட் வந்து என் டாட்டர், என் பொண்ணு, அவங்க தான் 2 பேர். சொல்லுவாங்க. அண்ட் அது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஏன்னா பிளஸ் நமக்கு தெரியும், மைனஸ் தெரிஞ்சாதான் அது இன்னும் நம்ம பிளஸ் ஆக்கிக்க முடியும். அண்ட் மேம் தமிழ் சினிமால வந்து எத்தனையோ மம்மி கேரக்டர்ஸ் பண்ணவங்க இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்ஸ். ஆனா உங்களுக்கு இவங்களுடைய கெரியர் கிராஃப் எடுத்து பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? சுஜாதா மேம். எதனால சுஜாதா மேம்? மோரோர்லெஸ் அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க கேரக்டர். இப்படியே செட்டிலாக நீட்டாக. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது எப்பவுமே. அம்மாங்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப வணக்கம் தமிழால இப்போதான் செக்மெண்ட் வச்சிருப்போம். இப்போ குட்டி செக்மெண்ட் வெரி சிம்பிள் தான். நம்ம வந்து என்னன்னா சில விஷயங்கள் சொல்லுவோம், அது வந்து இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கு ஆப்டா பொருந்தும் அப்படின்னு அவார்டு அப்படி கொடுத்துடலாம். ஓகேவா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சுட்டி குழந்தை ஓகே. சோ மனோன்மணிமா வந்து சவுக்கு சுட்டி குழந்தை அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்துட்டு இங்க எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நீங்க எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அலைபேசி தொலைபேசியாக வாழ்பவர். என்னது அப்படி யாரும் செட்ல எல்லாருமே அந்த மாதிரி யாரும். ஓகே. இன்னொரு வந்து சின்சியர் சிகாமணி. என்ன நடந்தாலும் ரொம்ப சின்சியரா அவங்க உண்டு, அவங்க ஸ்கிரிப்ட் உண்டு, அவங்க காஸ்டியூம் உண்டு, கண்டினியூட்டி உண்டுன்னு இருப்பாங்க. யாரு? அது ஆர்டிஸ்ட் தாண்டி சொல்லலாமா? அசிஸ்டன்ட் டைரக்டர் சஞ்சய். சஞ்சு ரொம்ப சின்சியரா இருப்பா அப்படி. அண்ட் ஈவன் சுட்டி ஆல்சோ. ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஆனந்தி எல்லாருமே சின்சியர் தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் த டீம்லாம் சொன்னோன்னா அடுத்து என்ன சீன் எடுக்க போறோம் அப்படிங்கறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாரு. ஓகே. அப்ப அந்த லிஸ்ட்ல அடுத்து வந்து டைம் அப்படின்னா இவங்க தான் சொல்லலாம்ப்பா. டைம் பங்க்சுவல் அப்படின்னா எல்லாருமே தான். என்னங்க எங்க டீம்ல எல்லாருமே பெர்ஃபெக்ட்ங்க. விட்டுக்க மாட்டீங்களா? டாப் டு பாட்டம் எல்லாமே ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து லைட்ஸ் மேன்ல வரிசைப்படுத்துவோம்னு வெச்சுப்போம். எல்லாரும் ஈக்குவல் தான். வரிசைப்படுத்துவோம். வாங்க சொல்லுங்க. நான் மேக்ஸ்ல வீக். சரி திஸ் ஆர் தட் கேக்குறேன். ஓகேவா? அன்பா ஆனந்தியா? டைமிங்ல பங்க்சுவலா இருக்கு. சீரியஸ்லி சி அன்பு ஆனந்தி. இப்போ வந்து திஸ் ஆர் தட் இப்படி இந்த கேம் அன்பு ஆனந்தி. நான் ஜாஸ்தி அவங்க கூட இல்லையா, ஆனந்தி கூட தான் ஃபுல்லா எனக்கு. அப்ப அன்பு கிடையாது ஆனந்தி. ஓகே. ஆஹா கொஞ்சம் விட்டா வினா விடையா அந்த மாதிரி போகும் போல இருக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து எல்லாருமே அப்படி
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் மட்டும் இல்லை, அம்மா மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க. எனக்கு எல்லா பையங்களும் ஒண்ணுதான்ப்பா விட முடியாது அப்படின்னு. உண்மையாவே இந்த மாதிரி வார்டன்லாம் இருந்ததுன்னா மேம் தமிழ்நாட்டுல வீடு குறைஞ்சிரும், ஹாஸ்டல் அதிகமாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பேன். இப்போ வந்து உங்களை பற்றி நாங்கள் இப்போ உங்களை ஒரு ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பட் உங்களோட கெரியர் ஸ்டார்ட்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்குலாம் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஏஜில் எப்படி இந்த கெரியருக்குள்ளே வந்தீங்க, மீடியாவுக்கு வர்றதுக்கான காரணம் எப்படியா இருந்தது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இவங்களை பார்த்தா ஜாலியாக ஆகிட்டேன். நான் ஒரு 8 வருஷம் ஆச்சுங்க, 8 to 10 வருஷம். 8 to 10 வருஷம். எப்படி மேம் ஆரம்பிச்சீங்க? How it started? ஆக்சிடென்ட்லி மேன், நோ ஐடியா, நத்திங். கோயம்புத்தூர்ல தான் இருந்தது எல்லாமே. சடன்லி அது சென்னை வந்தாச்சு. இட் ஹேப்பன். இப்போ 8 years மேலே ஆயிடுச்சு இந்த ஃபீல்டில் வந்து. யாரும் சினி ஃபீல்டில் யாரும் இல்லை, நம்ம எங்கள் வீட்டில் எல்லாம். எல்லா நாளும் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஓ, எவ்ரி டே இஸ் நியூ டே, ஃபர்ஸ்ட் டே. அந்த பயம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து. ஸோ அது அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. அதுதான் ஆக்ஷன் கட். அதுதான். இல்ல மேம், அது படத்துக்கு இருந்ததா இல்ல ஒரு தனி டெலிவிஷன் ப்ராஜெக்ட்? ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ஆன் டெலிவிஷன். இல்ல டெலிவிஷன் படி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் டெலிவிஷன், அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். எல்லாம் ஒரு மாதிரியே தான் இருக்கு. எனக்கு டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல. மீடியா லைஃப் இப்படி மாறும் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? என்னைக்குமே எப்பவுமே நினைக்கவே இல்லை. இல்ல நாளைக்கு என்னன்னு முக்கியம் கிடையாது, இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கோமா அதான் முக்கியம். டச் வுட். ஆனா வந்து கம் a long journey அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ வந்து எல்லாராலையும் ரசிக்கப்படக்கூடிய என்ன சொல்றது, ஒரு ஃபேவரட்டான மம்மியா, ஃபேவரட்டான அம்மான்னு சொல்றதை விட எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நீங்க ஒரு ஃபேவரட் அப்படின்னு ஆயிடுறீங்க. அண்ட் மேம் செட்டில் வந்து அடுத்து யார் வந்து காஸ்டியூம்ஸ், மேக்கப், லுக்ஸுக்கெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டா இருப்பாங்க, தேடி தேடி வாங்கி போட்டுட்டு வருவாங்க அப்படின்னா? ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரே காஸ்டியூம் தான் மேக்ஸிமம். ஹாஃப் சாரி இல்லை எங்களுக்கு சாரி. மித்ரா she will have collections of accessories. நல்லா இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயே, லுக்கிங் so cute, நல்லா இருக்கு. 5 நிமிஷத்துக்கே 5 மணி நேரம் மேக்கப் போடுவாங்க. அதனால பவித்ராக்கு வந்து காஸ்டியூம் சென்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அடுத்ததா வந்து இங்க வந்து ஆஹா இவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு அவார்டு கொடுக்கலாம்னா யார் கொடுப்பீங்க? டெய்லி எல்லாரும் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் தான். சரி, இப்போ ஓவர் ஆக்டிங் செட்லயே நோ நோ, இங்க பாரு, பாசிட்டிவ்க்கே மேம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீ நெகட்டிவா சொல்லி மாட்டி வேற விடுற நீ. சரி. அண்ட் மேம் யாராவது ஒருத்தங்க வந்து ரொம்ப டயட்ல இருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், பட் ரொம்ப கான்ஷியஸா ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க, நிறைய கண்ட்ரோல் பண்ணிப்பாங்கன்னா யார்? இல்ல இப்ப யங் ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி தான். தண்ணி எல்லாம் பத்திரம் 3 லிட்டர் ஏதோ குடிக்கணும், எல்லாருமே நட்ஸ் அதெல்லாம் ஹெவி ஃபுட் வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு தேர் ஆல் குட். இப்போ கான்ஷியஸ் தான் எல்லாருமே. ஓகே, கூட ஒரு அசிஸ்டன்ஸ் இன்னுமே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இல்ல பாத்து பாத்து அவங்களே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃப்ரூட்ஸ் அதனால தே கேரிங் வெல். சூப்பர். ஓகே, சோ இந்த செக்மெண்ட்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் மேம் இன்னொரு முக்கியமான தருணம், ஒரு பெருமையான தருணம்னே சொல்லலாம் உங்களுக்கு. நம்மளுடைய சன் குடும்ப விருதுகள்ல வந்து சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரம் அப்படிங்கிற கேட்டகரியில உங்களுக்கு அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறமா பல குணச்சித்திர கதாபாத்திரங்களும் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. அது இட்ஸ் அண்ட் சர்ப்ரைஸுங்க, எதிர்பார்க்கல. அந்த அவார்டு வந்து ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான், டு தி ஆடியன்ஸ், டு தி சேனல் அண்ட் டு மை ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க இல்லாமல் இல்லை, அந்த ஆல்சோ டீம் ஒர்க். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அவார்டுக்கு. இல்லை எனக்கு சத்தியமா டவுட்டா இருக்கு, என்ன சொன்னாலுமே அது ஒரு பாசிட்டிவ் மேனர்ல பாசிட்டிவா சொல்லி உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ராகேஷ் கூட பேசுனீங்கன்னா கோவம் வந்துரும். இல்ல அத நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படியே கோவமே வராதா மேம்? எதுக்கு வரணும்? அண்ட் மேம் உங்களுக்கு கோவம் அவ்வளவா வராது, ஆத்திரமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ஒரு சில விஷயம் எனக்கு இப்படி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இல்லாட்டி அந்த இடத்த விட்டு நான் வந்துருவேன் அப்படின்னா என்ன மேம்? நெகட்டிவிட்டி எனக்கு அது பெருசா. நெகட்டிவிட்டி வேணாம், இன்னொரு நெகட்டிவிட்டி. ஆமா, ஐயோ அதெல்லாம் கஷ்டங்க, அதெல்லாம் முடியாதுங்க, ஒரே பிரச்சனைங்க, ஐயோ அப்படிங்களா? ஓகே சரிங்க, ஓகே போயிட்டு நன்றி வணக்கம் அப்படிலாம் கேட்டுட்டு ஓகே இக்னோர் பண்ண முடியாது. அப்படியா, சரி சரி, ரொம்ப ரெஸ்பான்ஸ் காது கொடுத்து கேட்கணும்னு இல்லை. அதுல இன்டெலிஜ் ஆனா நம்ம எனர்ஜி அப்படியே ட்ரவுன் ஆகுற மாதிரி. அது பெரிய விஷயமா இருக்காது, ஆனா அது ரொம்ப பெருசா என்னமோ லைஃபே இவங்களுக்கு தான் கஷ்டங்கிற மாதிரி எல்லாம். கரெக்ட். பர்சனல் ஃபேவரட்டான கேள்வி அப்படின்னா வந்துட்டு, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இடம் இருக்கும், நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போயிட்டா நம்மளை அறியாமல் அதை வந்து மறந்துடுவோம்.
ஒரு பர்சனல் ஃபேவரட் ஸ்பாட்னு இருக்கும். அப்படி உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் ஸ்பாட்னா? என் வீடு. கம்ஃபர்ட் வீடு வந்து வீடு, இது கம்ஃபர்ட் ஸ்பேஸ் வந்து வீடு தான். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸ் வச்சிருப்பீங்களே, ஏதோ அங்கே போய் உட்காந்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக மாறிடுவோம் அப்படின்னு? எல்லாமே ஹால் பேக் எல்லாமே, கார்டன் ஏரியா சரி, கிச்சன்னாலும் சரி, ஃபேவரட் பிளேஸ். மேம் உங்க ஃப்ரீ டைம்ல என்ன மேம் பண்ணுவீங்க? எது உங்களோட ஹாபி? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபி? பிடிச்ச ஹாபின்னு இல்லை, பிடிச்ச செயலே வந்து குக்கிங், கிளீனிங், கார்டனிங். கார்டனிங். ஆஹா. அப்புறம் பாட்டு பாட தெரியாத, நான் நல்லா பாட்டு கேட்பேன். அப்படியா? அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பாட்டு சொல்லுங்க. ஆல்வேஸ் ராஜா. அதில் ஒரு பாட்டு ஏதாவது ரொம்ப ஃபேவரட், இது நான் வந்து ஃபோன் எடுத்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டோன்னா ஃபர்ஸ்ட் தேடி போடுற பாட்டு இதாக தான் இருக்கும். நலமால நல்வாழ்த்துக்கள். மேம் வந்து நாங்க மேல் வெர்ஷன்ல கேட்டிருக்கோம். இல்ல அதான் சொன்னா பாட்டு பாட தெரியாது, பாடக்கே வேணா புரியுதா உங்களுக்கு? நலம்பால இல்ல பேடா வாழன்னு போயிடும். நான் பாட ராஜா சாங்ஸ் எல்லாமே ஆல் டைம் ஃபேவரட், அது கேட்டுட்டே இருப்பேன். அண்ட் குக்கிங்ல வந்து உங்களோட பெஸ்ட் குக்கிங் வந்து சிக்னேச்சர் டிஷ்? வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே. பொண்ணுக்கா நான்வெஜ், அரிசி பருப்பு சாதம். அரிசி கோயம்புத்தூர்னாலே அரிசி பருப்புனாலே எங்களோட குடும்ப சாப்பாடுங்க. ஆமாங்க. அதுல நெய் ஊத்தி, வேற ஞாபகப்படுத்தாதீங்க, பசி தேங்காய் எண்ணெய் ஊத்தி சும்மா இருங்க. அதுல ஊறுகாய் அப்பளம் வச்சு, முடிகிற டைம்ல கொஞ்சம் தயிரை வச்சு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சோம்னா அடடடடா அதிசயமா இருக்குமே. பாக்குறேன் கோயம்புத்தூர்னா அரிசி பருப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேம் எங்க எல்லாருடைய ஃபேவரட் அரிசி பருப்பு சாதத்தோட ரெசிபி நிறைய இருக்கு. ஆனா உங்க ஸ்டைல நீங்க எப்படி பண்ணுவீங்க? அந்த ரெசிபி சொல்லுங்க. என்னோட ஸ்டைல் சொல்லணும்னா, பச்சரிசி வேணா எடுத்துக்கலாம், இல்ல நம்ம சாதம் வச்சுட்டு ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் நம்ம துவரம்பருப்பு. ஃபர்ஸ்ட் நல்லா தேங்காய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், பூண்டு தோல் உரிக்காம சும்மா 1-2 தட்டி அதிலே போட்டுட்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு சாதம் பருப்பு இதெல்லாம் கொட்டிட்டு நல்லா 1-2 இல்லை 3 டம்ளர் தண்ணி நல்லா குழைய வேக வச்சுட்டேன். இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா கொத்தமல்லி தழை, நெய் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வேணா தேங்காய் பூ, சூப்பராக இருக்கும். அது நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம், இல்லை ஊறுகாய் வச்சுக்கலாம், அப்பளம் வச்சுக்கலாம், தயிர் பச்சடி வச்சுக்கலாம். பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். மேம் அடுத்த தடவை வந்து நாங்க உங்களை பார்க்க வரப்போ உங்களுக்கு கால் பண்றோம். நீங்க அரிசி பருப்பு எடுத்துக்கிட்டா நாங்க வீட்ல இருந்து ஒன்று சமைச்சு உங்களுக்கு கொடுப்போம். கோயம்புத்தூர் பக்கம் தான் கண்டிப்பா வீட்டுக்கு வர அரிசி பருப்பு சாப்பாடு சாப்பிட வரும். ஆக்சுவலா என்னதான் இருந்தாலும் அது வந்து அந்த ஊர் பிரியாணி சொல்லுவாங்க. யார் வந்தாலும் 2 நிமிஷத்துல பண்ணிடலாம். 10 பேர் வந்தாலும் கவலையே இல்ல. கரெக்ட், 2 நிமிஷம் இருங்க. எஸ், அதான் சொல்லுவாங்க, நோ வரிஸ், if we have guest at our home, we have அரிசி பருப்பு சாதம் அப்படின்றாங்க. சூப்பர், ரொம்ப அழகா எங்களுக்கு ரெசிபி சொல்லிட்டீங்க. அண்ட் மேம், சிங்கப்பெண்ணை குடும்பம் வந்து இப்போ வரைக்குமே டாப்ல இருக்கு. எல்லாருமே அவ்வளோ அன்பு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் நடக்க இருக்கும்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? திருப்பங்கள் வந்து ரைட்டர் கிட்ட கேட்கணும். எவ்வளவு சிம்பிளா சொன்னாங்க. திருப்பங்கள் வேணா ரைட்டர் கிட்ட கேளியான்னு கேட்கறாங்க. சரி, இப்போ வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ அன்பு பாசம் கொடுக்குற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? முதல்ல சிங்கப்பெண்ணைக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். அதை நான் உங்க கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சன் டிவியில் வர எல்லா சீரியல்ஸுக்குமே தான், எங்கள் சீரியலுக்குன்னு மட்டும் சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காகவே எல்லா சீரியலும் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன பெரிய விஷயம்னா, அவுட்டோர் ஷூட் எங்கே போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சேனல் சன் டிவி தான். எனக்கு தெரில அது எப்படின்ட்டு. அதில் சிங்கப்பெண்ணை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவு எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ஸோ ஸ்வீட் மேம், அவ்வளோ அழகாக சொன்னீங்க. அண்ட் உங்களை வந்து நாங்கள் தேட்டரில் பார்ப்போம், டிவியில் பார்ப்போம், ஃபோனில் பார்ப்போம், இப்படின்னு எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையுமே உங்களோட ரோல்ஸ் வந்து ஒன்றுக்கு பின் ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் டைம்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் மேம். உங்களை பார்த்து நாங்கள் ரசிச்சுட்டே இருக்கணும். அண்ட் அடுத்து அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ சொல்லுங்கள் மேம், நான் ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நான் எப்படி சேர்றது? இல்ல வாட்ச்மேன் மட்டும் தான். அத வேணா சேர்த்துக்கலாம். ஓகே, சோ ஸ்வீட் மேம், thank you so much. தேங்க்ஸ்ங்க, thank you, thanks a lot. மிக்க நன்றி. Yes.